சத்தியத்துக்கு வந்தான். ஒரு நாள் இரவு மட்டும் தங்கி போறங்க அப்படின்ற, அதாவது தங்கவளத்தை கொண்டு வந்து கொடுப்பதை போல, அதாவது மரவளத்தை கொண்டு வந்து கொடுத்தான். விடுந்தது அதை கொடுத்தேன். ஆனால் நான் கொடுத்தது தங்கவளம் தான், நீ கொடுப்பதுதான் மரவள்ளம். இந்த கம்மாளத்துக்கு காரால் ஆசைப்படலாமா அப்படி என்று இனத்தரமாக பேசினான். அது மட்டுமல்ல, நம்முடைய 16 வீட்டு பங்காளியிடமும் பஞ்சாயத்து வைத்தான். அதுலயும் நம்ம பக்கமே வெற்றி ஆனது. ஆனால் இன்னுமே நம்பாம அந்த ஆசாரியாகப்பட்டவன், அதாவது பூசாரி பொய்யும் புலவனார் பொய்யும், ஆசாரி பொய்யுக்கு அற பொய் கிணையாகாதான். அதாவது பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த அந்த ஆசாரியாகப்பட்டவன் இப்பயும் உன்னை நம்ப மாட்டேன். வெள்ளாங்குளத்து ஏறி, அதாவது வெங்கல மதவு, அந்த வெங்கல மதவுக்குள்ள கூட்டு வந்தாதான் நீ கொடுத்தது உண்மையான, நான் கொடுத்த வெள்ளம் நம்புன்னு ஒரே இறுதி முடிவா சொல்லிட்டாமா. அதனால இப்பொழுது ஆசாரிடம் சத்தியம் செய்வதற்காக நான் வெள்ளாங்குளத்து ஏறி வெங்கல மதவு போக வேண்டுமா? அந்த மதுவில சத்தியம் செய்ய போறேன்னு சொல்றீங்களா அண்ணா? அந்த வெண்குல மதுவில ஆண் முதலை பெண் முதலை இருக்கிறது. அந்த ஆண் முதலை பெண் முதலையால உங்க உயிருக்கு ஆபத்து நேர்ந்து விடுவாண்டா. அதனால நீங்க சத்தியத்துக்கு போக வேண்டாம் அண்ணா. இளங்கன்று வயமறியாது விளையாட்டுத்தனமா பேசுறீங்க தங்கா. எக்காலம் வாழ்ந்தாலும் மனிதனுக்கு சாக்காலம் தலைக்கு மேல் காத்துக்கொண்டே இருக்குமா? அதனால நான் ஆசாரி சொன்னதை போல சத்தியத்துக்கு போகலன்னா நான் செய்ததுதான் தவறுன்னு அல்லவா எண்ணி விடுவான். அது மட்டுமல்ல, அதாவது காராள வம்சத்திலே பிறந்து விட்டு இப்படிப்பட்ட ஒரு கலக்கத்தோடு நம்ம வாழலாமா? அதனால அந்த ஆசிரியர்கிட்ட போய் நான் நிரூபித்து வந்தால்தான் என்னுடைய மனதுக்கு ஆறுதலாக இருக்கும். அதனால கட்டாயம் நான் சத்தியத்துக்கு போகத்தான் வேண்டும். அப்படியா? ஆமாமா. சரி, போய் பாருங்கள் அண்ணா. அப்படியே நான் போவதாக இருந்தாலும் தம்பியாகப்பட்ட சங்கர் அசந்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். ஆமா, நித்திரை கலந்து எழுந்து விட்டானா? ஆசாரி இப்படித்தான் பொய் சத்தியம் செய்து விட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டால் தம்பியாகப்பட்டவன் முன்கோபி, அதிகமான கோபத்தோடு, அதாவது அந்த ஆசாரி வந்து கொன்னாலும் கொண்டு விடுவான். அந்த பாவமும் நம்மைத்தான் சேரும். அதனால தம்பியாகப்பட்ட சங்கரை மட்டும் நம்முடைய அரமணிய பதமா பார்த்துக்கம்மா. அண்ணா தூங்கி எழுந்த உடனே அண்ணன் சின்ன அண்ணன் எழுந்து கேட்பார், எங்க பெரிய சாமி போயிருக்கிறார் என்று கேட்டார். அண்ணனாகப்பட்டவர் ஆசாரி இடத்திலே சத்தியம் செய்ய போயிருக்கிறார் என்று சொல்லவில்லை. அவருக்கு மார்விலங்கு தோல் விலங்கிட்டு நான் 16ஆக பார்த்திருக்கிறேன். நீங்க சத்தியம் செய்துவிட்டு உடனே வாருங்கள் வந்து சேருவார். ஆசாரியை தேடி போகலாம். வேண்டுதல் வச்சிருக்கிறேன், பாதி தர்றேன். பாதி இல்ல, மூக்கு போடுறது மூக்கு தேய்ச்சி வைக்கிறேன், கை போடுறது கஞ்சி தேய்ச்சி வைக்கிறேன், இப்படி கோயில ஆலை கட்டுறேன் அப்படின்னு பண்றேன். முன்ன விநாயகர் தலைமையில ஏறுதான்னு பாக்கலாம். எதுக்கு தூக்குற? தூக்கி பாக்கணும்ல, திடீர்னு தலைமையில போடுறதுக்கு தூக்கி பாக்குறியா? ஓ, தூக்கி பாக்குறியா? எங்களை மது விழுந்து வெளியே வர்றான்ல. ஓ, மதுக்குள்ள பூந்து வர்றப்போ மேல நின்று தலையில பொத்தக்கட்டின்னு போட போறேன். பிள்ளையாரப்பா சீக்கிரம் அவுத்தால போற மாதிரி செய்யுங்க. தூக்கு தூக்கு இன்னைக்கு காலி சத்தம் தெரியல. பார்த்து பார்த்து முக்காத தூக்கு. நான் தான் வேடித்தலை வச்சேன், அப்புறம் ஏறுறது தலைமையில ஏறு. ஆசாரி, ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? உங்க ஜாதிகளை இறப்பீங்களா போட்டுப்பீங்களா? சொல்லிட்டு உங்க ஐதீக பிரகாரம் செஞ்சு விடுவேன். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் எரிப்பேன், வேலை போட்டுப்பேன். எது செய்யணும் உனக்கு? எங்க ஜாதியை உட்கார வச்சுதான் போட்டுப்பாங்க. அது பண்டாரம் மூணு தான் அப்படி செய்வாங்க.
நீ அப்படித்தானா? சரி, இல்ல பொதுகள்ல எரிஞ்சு வாங்குறான். அட செத்தவன் போச்சே, தண்ணியில போனா என்ன? போ வா, இறக்கி வை. வரத்துக்குள்ள வரும்போது போடணும்ல. ஒரு வேகம் சுத்தி பாரு. ஓடி பார்க்கணும்ல. ஆச்சரியப்பா, ஏய் அப்பா, தூக்கி பார்த்து எப்படி இருக்கு? கரையாறு இருக்குதா? எப்படி சரி வரட்டும். இப்பயும் அதாவது கெட்டு போகல. நான் செய்ததுதான் சரி. நீ கொடுத்த வள்ளத்தை தான் திருப்பி கொடுத்தேன். இப்பொழுதாவது நான் நம்பப்பா. நம்ப மாட்டேன். பாரு, நீ என்ன நான் அதாவது சொன்னியோ அது போல வெங்கட மதுரை பூத்து வா பாக்கலாம். ஆச்சரியப்பா, ஆச்சரியப்பா, அவன் சொல்றது நம்பு. ஆச்சரியப்பா, என்னன்னா சொல்றேன், உன் மேல சாவு கவிச்சடி. தாயாரி பூரண்டா குடிப்பிடிக்கிறானா? சரி, நீ சொல்றது போலவே அதாவது வெங்கல முதல்ல உள்ளே பூந்து வந்தால் நான் கொடுத்ததுதான் வல்லவன் நம்பிக்கிறேன். அவ்வளவுதானே? ஆமா. சரி, ஆகட்டும். இங்க பூந்து வாப்பா. சத்தியம் செய்தார ஒரு மன்னதா ஆகவே. இப்பொழுதாவது வந்து விட்டாய். இப்பொழுதாவது நான் சொல்றது நம்புறியாப்பா? இது என்ன? நீ கொடுத்த வளத்தை தான் திருப்பி கொடுத்த. செடி செடி இல்ல, அது சரி, அப்படி கூட வச்சுக்க. இது குச்சி. ஓடுற தண்ணியில எது போட்டாலும் ஓடும். அவங்க அங்கிட்டு போயிடும். போயிடும். ஆமா, இத நான் ஒத்துக்க மாட்டேன். ஓடுற தண்ணியில இருந்து எது கட்டி இப்படி வந்து ஏறணும் மேல. எது தண்ணியில வரணும்? ஆமா. இந்த ஆளு பெரிய புடுங்குறான். அதுதான் நம்பாதீங்க. யாராவது எதுக்குற தண்ணியில போக முடியுமா? இல்லையே என் தங்க வந்து கொடு. விடா முயற்சியாக ஆசாரி சொல்வதுதான் உண்மைன்னு நினைக்கிறான். சரி, ஆகட்டுமே. அதாவது இந்த தண்ணி அப்படி நேரத்துல வரக்கூடாது. எது தண்ணியில வந்தால்தான் நான் கொடுத்தது உண்மையான வல்லன் நம்புவேன். ஆமா, அப்படித்தானே? ஆமா. எதை செய்யணுமோ அவ செய்ய மாட்டோம். நாம செய்யலாங்க. போங்க, ஆட்டவன் தொடங்கிருப்பா. இறங்குங்க. ஆகட்டும், இப்ப இறங்குறேன். உனக்கு தேவையா? ஆச்சரியப்பா, ஆசாரி சொல்றது ஆசாரி சொல்வது போல இப்பொழுதே எது தண்ணியில உள்ளே புகுந்து எது தண்ணியில உள்ளே புகுந்து அந்த புறமாக வந்தால்தான் உண்மைன்னு சொன்னான். அப்படியே புகுந்து வரலாம். இதோ இதோ புகுந்து வருகிறேன். கேடுகட்ட சண்டாளனை ஆசாரி செய்வதை பார்த்தாயா? இளையா பார்க்கும் போது தண்ணீர ஜலத்துல தெரியுது. அதாவது நான் குனிந்து அந்த புறமாக வரும்போது வரும்போது ஜலத்துல தெரிகிறது. அதாவது மூக்கு போட பிள்ளையார எடுத்து வைத்து தலை மேல வச்சு ரெடியா நின்றுட்டு இருக்கிறான். போடலான்ட்டு. ஆமா, போடலான்ட்டு. பொன்னராகப்பட்டவர் அக்கிரமாக வந்தா ஒரே தலை மேல போட்டு கொள்ளலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். கேடுகட்ட சண்டாளனை. கேடுகட்ட சண்டாளனை, என்னை கொள்ளவா நீ பார்க்கிற? இப்பொழுதே உன்னை யமனாக்க போகிறேன். அதாவது எதிர்கதியே வந்து கொள்ளாத விடமாட்டேன். இதோ வருகிறேன். ஆசாரி வாங்கிட்டா. தலை தனியா கால் தனியா படுத்து கிடக்குறான். கெடுவானை கெடாதரான்னா ஆமா, இன்னும் கெடுவான் மேல் பந்து என்ன கட்டுறாங்கிறான். கெடுவான் கேடு நினைப்பான். ஆமா, அதுக்கு இருந்தாலும் ஒரு உதாரணம். எத்தனையோ முறை எடுத்து சொன்னேன். ஆனா இப்படி வார்த்தை கேளாம என்னையே கொல்ல துணிந்து விட்டான். முட்டை வருவது பசுவே ஆனாலும் அதாவது கொல்ல வரும் பசுவை குத்தி கொண்டாலும் பாதகம் இல்லையா? அதனால அந்த ஆசாரியை கொண்டு படித்து விட்டோம். உடனே அந்த செய்தி போய் தங்கியிட சொல்ல வேண்டும். தம்பி, உங்க கொள்ளக்காலி உங்க தம்பி ஆறுதல் வந்திருக்கு. ஆமா தம்பி, இப்ப நம்மளுடைய ஆச்சாரி
இங்க இருந்து போய் பெரிய அண்ணன் நேரம் கொண்டிருப்பான். நேரம் புலகு போட்டிருப்பாரு. சாம்புவை சின்ன அண்ணன் எல்லாம் தனித்தனியா இருக்கிறாங்க. இப்ப நாம போய் வழி வந்து அவங்க ஒரே ஏத்து அதுக்கு மேல நமக்கு சத்து இல்ல. சின்ன சின்ன சாம்புவா வாடா எல்லா பசங்களா வேட்டுவ படம் வெட்ட வெட்ட தரையும்டா வெட்ட துளுக்கும். வாடா எல்லா பசங்களா ஏய் வாடா சின்ன ஏய் வையமா சாம்புவா வாடா ஏய் ஐயோ வாடா எல்லா பசங்களா மாட்டாயா வேட்டு படைகள் என்ன வழிபட்டுமா சண்டைக்கு அழைக்கிறாங்க. தக்க வீச்சு நல்ல தக்காக குடிக்குதம்மா. அம்மா குடிக்குதம்மா. வாடாதே வாட்டர் கடைக்கு வாட பார்க்கலாம். வேட்டு படைகள் வழிபட்டுமா அதே சின்னண்ணா வாடா சண்டைக்கு அழைக்கிறாங்க. என் மீசை துடிக்குது, மின்கோவம் ஆகுது, கஞ்சல் சுமக்குது, சட்டைக்கோவம் ஆகுது. அண்ணா நம்ம அண்ணனாயப்பட்ட பெரியண்ண சாமி அந்த ஆச்சாரி இடத்துல வல்லாங்குளத்தியாருக்கு சத்தியத்துக்கு போயிருக்கிறார். அண்ணன் வரும் வரை வேட்டுவ படைகள் சண்டைக்கு அழுத்தாலும் சரி உன்னை சண்டைக்கு நான் விட மாட்டேன் அண்ணா. போக வேண்டாம் அண்ணா, 1000 முறை சொன்னாலும் ஒருபாடு நிற்க மாட்டேன். என்ன வழிபந்து சட்டை கூப்பிடுறாங்க. நான் போகவில்லை என்றால் என்னை கேவலமா நினைப்பார்கள். வழிவிடுமா ஆணைக்கட்டு சங்கிலி எடுத்து உன்னை கட்டி வைத்திருக்கிறேன். மாடு விலங்கு தோல் விலங்கு போட்டு உன்னை விட மாட்டேன்னா. நீ எந்த சங்கிலி கட்டோ ஒருபோது முடியாது. இது அத்தறிகிறேன். ஆணைக்கட்டு சங்கிலி தெரிஞ்சிட்டியா? ஒருபோது முடியாது. அந்த குதிரை கட்டுங்க குதிரை கட்டக்கூடிய சங்கிலியால் உன்னை கட்டி வைத்திருக்கிறேன். வேட்டுவ படைகள் அண்ணன் இல்லாத வேளையிலே உங்களை கொள்வதற்கு திட்டம் தீட்டி விட்டார்கள். அண்ணா நீ போக வேண்டாம். அம்மா குதிரை கட்டு தங்க அந்த சங்கிலியே அம்மா சங்கிலியே பார்த்து நல்ல தங்காக இங்க போறேன். சால்வ கழட்ட சொல்லு, சால்வ கழட்ட சொல்லு. கம்மாண்டில் போகிறேன். சால்வ கழட்ட சொல்லுங்க. அண்டத்தை பிண்டமாக்குவேன். அப்போது அண்டத்தை பிண்டமாக்குவேன். அங்க முட்டிய கடிப்பேன்.
பூமியை ரெண்டாய் பொழப்பேன் அந்த பூக்காரி கொண்டு கழிப்பேன். ஏய் சத்தம் போடாங்கடா உங்களுக்கு ரிக்கார்ட் ஆகுது. சாமி சங்கது வேட்டுவ படுகிறே எத்தனை முறை வெட்டினாலும் வெட்ட வெட்ட துளுத்து கொண்டே இருக்கிறார்கள். சரி இதுக்கு என்ன செய்வது? சாமி இந்த வேட்டு படுகள் வெட்ட வெட்ட தொலைந்து கொண்டே இருக்குது. என்ன காரணம் என்றா சிவபெருமானத்துல வாங்கிய வரும். ஏனென்றா இந்த வேட்டுவர்கள் சிவனை கோரி தவம் செய்து இந்த வேட்டு இனத்துல பிறந்தவர்களை யார் ஒருவர் தாக்கி எங்க திரேகத்திலிருந்து ஒரு துளி ரத்தம் பூமியில் சிந்தினா எங்களை போல் 1000 வேட்டுவன் பிறக்கணும் அப்படின்ற வரத்தை கொடுக்கணும் சாமின்னு சொல்லி சிவபெருமானத்துல இவங்க வரம் வாங்கி இருக்கிறாங்க. அதனால இந்த வேட்டுவர்களை அதாவது முள்ளாலதான் எடுக்கணும். எப்படிதான் சொல்வது? நீங்க சற்று நேரம் நீங்க ஓய்வெடுங்க. இவர்களை அதாவது கொள்வதற்கு இவர்கள் வேட்டுப்படி அழிப்பதற்கு வேண்டிய ஆலோசனை நான் செய்கிறேன். நீங்க இந்த இடத்துல பத்திரமா இருங்க. மரியாதையா சொல்றேன். நீ கவுண்டர் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் பொறுமையோட இருக்கிறேன். நீ இன்னினா போடும் அப்படியே புடிங்கி கட்ட கட்டியே எடுத்து ஆலாமரத்து மேல வச்சிருவான். 5 வருஷத்துக்கு அப்படியே இருக்கு, இத்து போவாத. என்ன பண்ணுவ? உன் இனத்தையே கருவழுக்குத்தான் வந்திருக்கிற. நீ கடுவு கூட எடுக்க முடியாது. என் இனத்தை நீங்கடா கருவ இருக்கிற. ஐயோ பயல அடிக்கிறியா? அதோட வச்சுக்கணும். இந்த வேட்டுவ படையோட வேட்டுவாரோட வந்து ஏதாவது மோதல நான் இன்னைக்கு குடல் எடுக்கிறேன். ஓடி போயிரு. அப்படியா? அப்ப உன் உயிர் மீது உனக்கு ஆசை இல்ல. நீ என்ன கொண்டு விடுவ? செத்து போயிருவேன். தலைய எடுக்காத விட மாட்டேன். தலையா வேலை அடிங்க. என்ன ஆட்சி தலையா? உன் தலைய ஏன் தலைவா? இப்ப யார் தலை தரணியில பாரு. பாவிய கொள்ளாத முடியாது. பார்த்தான் பையமலை இந்த வேட்டுப்படுகிற ஆயுதம் கொண்டு தாக்கி இவருடைய திராகத்திலிருந்து பூமியில ரத்தம் சிந்தினாத்தான் இவரை போல 1000 வேட்டுவர்கள் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி தன் கையில இருக்கக்கூடிய 90 பூட்கட்டு போட்ட தோட்டு குச்சியினால எல்லைக்கள் மறைவாக நின்று இந்த வேட்டுப்படைகள் எல்லாம் சாம்பவனாகப்பட்டவன் திராகத்திலிருந்து ரத்தம் வராதபடிக்கு இவரை தோட்டு குச்சியை அடித்து வேட்டுப்படைகளை அழித்து விட்டார் மையமலை. இப்ப இந்த வேட்டுப்படைகளை அழித்து மலை பருவதும் போல் பிணம் மலைகளாக தெரிகிறது. இந்த சந்தோஷமான செய்தியோடு நாங்க எங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். நாங்க அரண்மனைக்கு புறப்படணும். சாமி சாம்புவா வேட்டுப்படையெல்லாம் மலை பருவம் போல் குவித்திருக்கிறேன். இருந்தாலும் சண்டைகள் செய்து எனக்கு ஒரு தண்ணீர் தாகமா இருக்கிறது. அப்படியா சுவாமி? இதோ சிறு தூரத்துல மயிலும் குயிலும் கூவும் சத்தம் கேட்கிறது.
மயிலும் குயிலும் கூவும் விதத்துல ஜலம் இருக்கும் என்று பெரியவர்களுடைய வாக்கு. அதனால இதோ சிறிய தூரத்துல மயிலும் குயிலும் கூவுகிறது, அங்க ஏதோ ஜலம் இருக்கும் போல் தெரியுது. நீங்க போய் சென்று தண்ணீர் அழிந்து விட்டு வாங்க. நான் இவ்விடத்துல இருக்கிறேன். இதோ ஜலம் அருந்துவோம். என்ன ஒரு ஆச்சரியம்! உத்தமனாத மேடையில் உத்தமட்டு விட்டது, காயப்படாத மேடையில் காயப்பட்டு விட்டது. என் அண்ணன் கேட்பாரு, தம்பி சங்கரி, சண்டைகள் செய்தாயே, உச்சப்படாத மேடையில் உச்சப்பட்டு விட்டது, காயப்படாத மேடையில் காயப்பட்டு விட்டது. அப்படி என்னிடம் கேட்பாரு அண்ணன், உச்சப்பட்டு மேடையாரு இனிமே நாம உயிரோட இருக்க கூடாது, இருந்தாலும் நாம சாக போறோம். இனிமேலும் என் தங்கை முகத்தை பாப்பனா, அம்மனை சாகவே போறேன்மா. படைகள் எல்லாம் மலை பருவது போல் வெட்டி குமித்து எனக்கு தண்ணீர் தாகமா இருக்குது சாம்புவா, நான் தண்ணீர் அழித்து விட்டு வர்றேன் அப்படின்னு சொல்ல போனேன். என் சாமியாகப்பட்ட சங்கர் என்ன காணுமே, என்ன செய்து கொண்டிருப்பா, எங்க இருப்பா, சென்று பார்க்கலாம். சாமி சங்கரு தண்ணீர் குடித்து விட்டு வருகிறான்னு சொல்லி வந்த நீங்க இந்த வீரப்பூர் காட்டுல இந்த கல்லு முள்ளு கானகத்துல இந்த வெயில்ல இப்படி படுத்து நீங்க நித்திரையாகிறீங்களே சுவாமி. பொன்னிவன நாட்டுல இந்த பட்டுக்கோட்டையில ரத்தினத்தால் பதிக்கப்பட்ட பஞ்சாதி மெத்த மீது படுத்து உறங்கக்கூடிய நீங்க இந்த கல்லு முள்ளு கானகத்துல வந்து படுத்திருக்கீங்க. ஏன் சுவாமி எழுந்திருக்க. தங்காதாவது வேட்டைப்படைகளோடு சண்டைக்கு சென்ற அண்ணன் வெற்றியோடு வருவார் என்று சொல்லி வலி மீது விழி வைத்து காத்து கொண்டிருப்பாங்க. இப்படி இந்த வெயில்ல வந்து இந்த கல்லு முள்ளு காணகத்துல இப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்க. எழுந்திருக்கும் சாமி சங்கரு, சாமி சாமி சங்கரு, சாமி சங்கரு, ஐயோ 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 அந்த கல்லானா கல்லானா உனக்கு
சங்கரி பிறந்த நாள் முதலாக தாய் தந்தை இழந்த இந்த பாவி தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக கண்ணுமை காட்பது போல் வளர்த்து வாழ்வுமாக்கிய தெய்வமே, மூவர்களும் எங்க சென்றாலும் மூர்த்தி போல நாம இணைபிரியாம வாழ்ந்தமே. இந்த கல்லுமுள்ள காடகத்துல இந்த வீரப்பூர் காட்டுல என்னிடத்துல ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இப்படி வந்து மாண்டு மடிச்சிட்டீங்களே சாமி. வேற்ற படைகளோடு சண்டைக்கு சென்று சங்கர் மடித்து விட்டார். அப்படி என்று என் தங்க இடத்துல நான் போய் சொன்னா, அண்ணா வையமல நீ இருக்கும்போது என் அண்ணனுக்கு மரணமா அப்படின்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன்? ஆசாரி சூதனால் வெள்ளம் கொடுத்து எனக்கு சத்தியத்துக்கு போனேன். அந்த பொண்ணர் வந்து கேட்டா அவருக்கு தான் நான் என்ன பதில் சொல்றேன்? அதனால என்ன வளர்த்த தெய்வமே இப்படி மடிந்துட்டீங்க. இதுக்கு மேல் நான் உயிரோடு இருந்து எதற்கு புண்ணியம்? அதனால பிறந்தது மூவர்கள் ஒன்றாக இதே போல மடிவதோ நாம இருவர்களும் மடிந்தலாம். அப்படியே நான் மடித்துட்டாலும் நாம சாம்பவனும் இந்த சங்கரும் மடிந்த செய்தி பட்டுக்கோட்டை அரண்மனைக்கு தங்களுக்கு தான் தெரியுமா? அல்லது சத்தியத்துக்கு சென்ற அண்ணனாகப்பட்ட பொன்னருக்கு தான் தெரியுமா? அதனால் கடைசி முறையாக உன் அருகாமல் இருக்கக்கூடிய இந்த கொடவேலை மரத்து மீது ஏறி நின்று என் தமக்கோசை முழங்கி நாம மடித்த செய்திய அண்ணனுக்கும் தங்கைக்கும் தெரிவித்து விட்டு நானும் உங்களோடு உடன்கட்ட ஏற சுவாமி. பரமேஸ்வரா, சர்வேஸ்வரா, திருநீலகண்டா, எங்களுக்கு 14 வயதுல இப்படி ஒரு இழிவு சாவு. எங்களை படைத்த தெய்வம் நீதானே. எங்களுக்கு 16 வயது ஆயுள் கொடுத்த தெய்வம் நீதானே. எங்களுடைய உயிரை நீயே பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இந்த 16 வயதுக்கு மேலாக இந்த பூமியில வாழ்ந்தா அந்த பூமி இடங்கொள்ளாது. அதனால நான் கடைசி முறையாக நான் தமக்கோசம் விளங்கிட்டேன். என் தங்களுக்கும் அண்ணனுக்கும் தெரிவித்து விட்டு இப்பொழுது நேரத்திலே வேற்றூர் படைகள் எல்லாம் நம்முடைய அரண்மனையை தேடி வந்து அடே சின்னண்ணா, அடே வையமலை சாமுகா, வாடா சண்டைக்கு என்று வழிவந்தமாக வீரப்பூர் காட்டுக்கு சண்டைக்கு அழைத்தார்கள். நான் எத்தனையோ மார்விலங்கு தோல் விலங்கு எல்லாம் போட்டு நிறுத்தினேன். அண்ணனாகிய சின்னண்ணன் மார்விலங்கு தோல் விலங்கை அத்தி எறிந்து விட்டு வையமலை சாமுகளோடு வீரப்பூர் காட்டுக்கு சண்டைக்கு போய்விட்டார். அண்ணா, போன அண்ணமார்கள் 2 பேரையும் காணவில்லை. என் மனதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஐயோ, ஏதாவது அண்ணமார்களுக்கு நேர்ந்திருக்குமோ என்னன்னு தெரியவில்லை. அண்ணா, போய் பார்த்து வாருங்கள் அண்ணா. நமக்கு ஒரு பொழுது கலக்கம் வராது. நம்முடைய குலதெய்வம் என்னைக்குமே நமக்கு துணையாக இருக்கும்மா. நீ அழுது குழம்ப வேண்டாம். தம்பியாகப்பட்ட சங்கரையும் அதாவது வையமலை சாமுகனையும் இப்பொழுதே சென்று அரண்மனை கலைத்து வர்றேன்.